Hi friends, 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்க்கு நிறைய TWS மார்க்கெட்ல லான்ச் பண்ணாலும் பெரும்பாலும் 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்க்கு ANC TWS அதிகமா லான்ச் பண்ண மாட்டாங்க. ரீசன்ட்டா நாய்ஸ் பிராண்ட்ல இருந்து நாய்ஸ் பட்ஸ் VS102 Pro அப்படிங்கற இந்த ANC இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. இந்த வீடியோல இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மென்ட்க்கு ANC TWS வாங்கணும் அப்படினா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா TWS போட்டோ வந்து போட்டுருக்காங்க. குறிப்பாக இந்த TWS இந்தியாவுல டிசைன் பண்ண TWS அப்படினு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட சைடுல வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டுருக்காங்க. இந்த TWS பொறுத்தவரைக்கும் Flipkart மற்றும் Go Noise வெப்சைட்ல 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. Flipkartஐ விட Go Noise வெப்சைட்ல ஒரு சில கூப்பன் கோட் யூஸ் பண்ணா கம்மியான பட்ஜெட்டுக்கு வாங்கிக்கலாம். கூப்பன் கோட் இந்த வீடியோக்கு கீழ வந்து இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை வந்து ஓபன் பண்ணா உள்ளாடி TWS சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், நாய்ஸோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு வச்சிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸி ஃபினிஷ்ல வந்து பண்ணிருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பார்க்கிறதுக்கு ஒரு பிரீமியம் சார்ஜிங் கேஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே போல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிளாஸி ஃபினிஷ்ல வந்து பண்ணனால சார்ஜிங் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் கையில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லைட்டாக வந்து ஒட்டுது அப்படின்னு சொல்லலாம். சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸோட பிராண்டிங் வந்து இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர் வந்து அந்த பிராண்டிங்க்கே கீழே வந்து வைப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேஸோட கீழே வந்து LED இண்டிகேட்டர் வச்சது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னா சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. சார்ஜிங் கேஸை வந்து 1.5 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது சிகப்பு கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. நீங்கள் ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிகப்பு கலர் லைட் வந்து சாலிடாக எரியுது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. யூசர் மேனுவலில் இயர்பட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. காதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இயர்பட்ஸ் கிளாஸி ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் ANC இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்கல. கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மென்ட்க்கு கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது லான்ச் பண்ணாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த இயர்பட்ஸில் இருக்குது. அதாவது ANC வந்து இருக்குது. நீங்கள் ஏதாவது வந்து சாங்ஸ் வந்து கேட்கும்போது சாங்ஸ் மட்டும்தான் கேட்கணும், வெளியே உள்ள நாய்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா ANC மோடு வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. ரைட் சைடு உள்ள இயர்பட்ஸை 2 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணால் ANC வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸ்ல 25 dB அதாவது 25 டெசிபல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ANC வந்து இருக்குது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ANC பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஆவரேஜாக இருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருந்துச்சு. அதே போல் இந்த இயர்பட்ஸில் டிரான்ஸ்பரன்சி மோட் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்கும்போது சாங்ஸும் கேட்கணும், அதே டைமில் வெளியே உள்ள நாய்ஸும் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடு இருக்க இயர்பட்ஸை வந்து நீங்கள் 2 செகண்டுக்கு வந்து லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமிங் மோட் வந்து எனேபிள் வந்து ஆகுது. இந்த இயர்பட்ஸில் வந்து 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. இந்த இயர்பட்ஸில் கொஞ்சம் பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணனால கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்துச்சு. இந்த TWSோட பிளேபேக் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 40 மணிக்கு பிளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வாட்டி முழுமையா வந்து சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 6 மணிக்கு ப்ளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸ்ல லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க.
இயர்பட்ஸோட டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா 11mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான பேஸ் வந்து இருக்குது. அதே போல் வந்து சவுண்டை வந்து கொஞ்சம் அதிகம் வச்சா கூட ஆடியோ கிளாரிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து மிஸ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இயர்பட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி ANC, டிரான்ஸ்பரன்சி மோட், ENC அதே போல் கொஞ்சம் அதிகமான பிளேபேக் உள்ள இயர்பட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த TWS வந்து 1500 ரூபாய் பட்ஜெட்டில் இருந்து 2000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ANC TWS அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.